கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் உங்கள் கட்சியினுடைய கொடி அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. கட்சி கொடி அதிமுக கொடி மாதிரியே இருக்குது. பார்த்தோம்னா மேலே ஒருபுறம் தந்தை பெரியார் அவர்களுடைய படம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அதிமுகவுக்கு எதிர்ப்பாக அந்த கொடியை அறிமுகப்படுத்துன்னு நினைக்கிறீங்களா? அதிமுகவுக்கு எதிர்ப்புலாம் கிடையாது. அண்ணா என்றால் யார் என்று தெரியாதவர் எடப்பாடி பழனிசாமி. பெரியார் எந்த ஊரில் பிறந்தார் என்றே தெரியாதவர். திராவிடம் என்றால் புலவர்களிடம் கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவாளி. கம்பராமாயணத்தை எழுதியது யார் என்று கேட்டால் சேக்கிலார் என்று சொல்லக்கூடிய அதி புத்திசாலித்தி எடப்பாடி. அண்மையிலே முருக பக்தர்கள் மாநாடு என்ற பெயரில் மதுரையில் RSS சங்கிகள் கூட்டம் ஒரு மாநாட்டை நடத்தினார்கள். அந்த மாநாட்டில் பெரியாரையும் அண்ணாவையும் திராவிட கருத்தியலையும் இழிவுபடுத்தி ஒரு காணொளி வெளியிட்டார்கள். அந்த காணொளியை அதிமுக எடப்பாடி அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் வீராதி வீரங்கள்லாம் உட்கார்ந்து பெரியாரை இழிவுபடுத்தியதை, அண்ணாவை இழிவுபடுத்தியதை, திராவிட கருத்தியலை இழிவுபடுத்தியதை கண்டு கொதிக்காம, வெதும்பாம, கோபம் கொள்ளாம அமைதியா ரசித்து வேடிக்கை பார்த்த ஒரு வீணர் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி கூட்டமாக இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் படத்தையே நடுவில் போட்டு கொடி ஆரம்பிச்சிருந்தாலும் வெற்றி பெற்றிருக்கும். எம்ஜிஆருக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர். ஆனால் தான் ஏற்றுக்கொண்ட அண்ணாவின் படத்தை கொடியில் போட்டு அண்ணாவுடைய பெயரில் கட்சிக்கு அதிமுக என்று பெயரிட்டு பல்வேறு பேர் ரத்தம் சிந்தி, பூலாவரி சுகுமாரன் வத்தலக்குண்டு ஆறுமுகமும் சிந்திய ரத்தத்தால் அதிமுக கொடியும் அதிமுக கட்சியும் எழுந்து நின்றது. ஆனால் இன்றைக்கு செத்த வெங்கையில் கொடுத்து வெத்தலவாக கொடுத்தது மாதிரி அந்த மாநாட்டில் பெரியார பேசுறா. துடிக்க வேணாமா? பூரா பேரும் கயிறை என்னென்ன கலர் இருக்கோ அத்தனை கலர்லேயும் இந்த முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் கயிறை கட்டி பூரா பட்டை அடித்து உட்காந்துருக்கியே. நீ எப்படி அண்ணா பேரை பயன்படுத்துறதுக்கும் அண்ணா கொடியை பயன்படுத்துறதுக்கும் பெரியார் கொடியை பயன்படுத்துறதுக்கும் யோக்கியம் இருக்குது, தகுதி இருக்குது. இன்றைக்கு அண்ணாவின் பெயரை சொல்லுவதற்கும் பெரியாரின் பெயரை சொல்லுவதற்கும் வரலாற்றில் ஒரு இன்றியமையாத காலகட்டம். பெரியாரின் கொள்கை இன்றைக்கு வீரியமாக மக்களிடத்திலே எடுத்து சொல்ல வேண்டிய காலகட்டம். அண்ணாவின் சிந்தனையை இன்று மக்கள் மத்தியிலே கொண்டு போக வேண்டிய நேரம். 2000 ஆண்டுகளாக சாதியின் பேரால், மதத்தின் பேரால், கடவுளின் பேரால் மக்களை கொத்தடிமைகளாக, புண்மை தேரைகளாக அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் இந்த சங்கிகள் கூட்டம், RSS மனுதர்ம கூட்டம். அந்த மனுதர்ம கூட்டத்தை ஒரு 100 ஆண்டு காலமாக பெரியார் புரட்சி செய்து இன்றைக்கு மனிதன் மதிக்கக்கூடிய சூழ்நிலையை இந்திய ஒன்றியத்தில், தமிழகத்தில் மட்டும் உருவாக்கிறதுக்கு காரணம் பெரியார் என்கின்ற மகத்தான புரட்சி தலைவர். அதான் அண்ணா சொன்னார். பெரியாரிடத்தில் அண்ணா பிரிகின்ற நேரத்திலே சொன்னார், தன் வாழ்நாளில் புரட்சி செய்து அந்த புரட்சியின் சாதனை வெற்றியை கண்ட ஒரே தலைவர் உலகத்தில் தந்தை பெரியார் என்று அண்ணா சொன்னார். ஒரு 100 ஆண்டு கால புரட்சியை 50 ஆண்டுகளில் புரட்சி செய்து வெற்றி கண்டவர் என் தலைவர் பெரியார் என்று அண்ணா சொன்னார். திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்த நேரத்திலே கூட அண்ணா அவர்கள் சொன்னார்கள், என் வாழ்நாளில் நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் தந்தை பெரியார். அதனால் நான் இனிமேல் யாரையும் தலைவர்னு சொல்ல மாட்டேன், நானும் தலைவர் அல்ல. அதனால் திமுகவுக்கு அவை தலைவர் என்ற பதவி காலியாகவே இருக்கும். அண்ணாவுடைய மறைவுக்கு பின்பாக தான் கலைஞர் அவர்களுக்கும் நாவலர் அவர்களுக்கும் திமுகவில் எழுந்த பிரச்சனை காரணமாக தலைவர் பதவி நிரப்பப்பட்டது. ஆனால் அப்பேற்பட்ட அண்ணா அவர்களால் தலைவர் என்று போற்றப்பட்ட பெரியார் சனாதனத்தை வேறறுத்து, சாதியத்தை வேறறுத்து, மதம் என்கின்ற அபினை இந்த நாட்டில் அடியோடு ஒழித்து, பகுத்தறிவு, சமதர்ம, சோசியலிச மூட நம்பிக்கைகளை ஒழித்து உருவாக்கிய பெரியாரின் கொள்கை இன்றைக்கு தேவைப்படுகிறது. 100 ஆண்டு காலமாக திராவிட கருத்தியலுக்கு
எதிராக போரிட்ட RSS சித்தாந்தத்தை வேரோடு மண்ணோடும் திராவிட தமிழ் மண்ணில் வீழ்த்தினோம். இன்றைக்கு அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒன்றிய அரசு, பாசிச பாஜக அரசு இயந்திரத்தனமாக தமிழகத்திலே காலூன்று நினைக்கிறது. அதற்கு சில எட்டப்பைகளை பிடித்துக் கொண்டு அண்ணாவின் உருவம் பொறித்த கொடியை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற காலி கூட்டம், எடப்பாடி கூட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு அண்ணாவின் கொள்கையை அழிக்க துடிக்கிறது, பெரியாரின் கொள்கையை அடிக்க துடிக்கிறது. இன்றைக்கு இளைய சமுதாயத்திலே பெரியாருடைய கொள்கையை வேகமாக எடுத்து செல்ல வேண்டிய சரித்திர கட்டாயம், வரலாற்று நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவேதான் உண்மையான திராவிட கருத்தியலை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு, வீரியமாக எடுத்து சொல்வதற்கு, சமரசம் இல்லாமல் போராடுவதற்கு, சங்கியல் கூட்டத்தை தமிழ் மண்ணில் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதற்கு அண்ணாவால் பெரியார் தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அந்த பெரியாரின் உருவம் பொறித்த கொடியையும் அண்ணாவின் கொடியையும் பிடிப்பதற்கு தகுதி வேண்டும், தன்மானம் வேண்டும், சுயமரியாதை வேண்டும், மான வேண்டும், வீர வேண்டும். அது எங்களிடத்தில் இருக்கிறது. மானம் உள்ளவர்கள், வீரம் உள்ளவர்கள், சுயமரியாதை உள்ளவர்கள், தன்மானம் உள்ளவர்கள் இனமானம் காப்பதற்கு, பகுத்தறிவு பிரச்சாரத்தை வீரியமாக எடுத்து சொல்வதற்கு, சங்கியல் கூட்டத்தை இந்த மண்ணிலிருந்து விரட்டுவதற்கு பெரியார் தேவை, அண்ணா தேவை, தமிழ் மண்ணில் இன்னும் தேவை, தேவை 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 கூடிக்கொண்டே இருக்கிறது. ஆகவேதான் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த பெயரில் எங்கள் கட்சி 8 ஆண்டு காலமாக செயல்படுகிறது. சமரசம் இல்லாமல் சமூக நீதி களத்திலே போராடி கொண்டிருக்கிறோம். எந்த சமுதாயத்திற்கு பாதிப்பு என்றாலும் உடனடியாக களத்தில் இருக்கின்ற அமைப்பாக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் நின்று கொண்டிருக்கிறது. சீட்டுக்கு நாங்கள் பேரம் பேசவில்லை, நோட்டு பக்கம் செல்ல மாட்டோம். எங்களுக்கு சமூக நீதி, யார் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நின்று உரிமை குரலாக நிற்போம். அதற்காக எங்கள் உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக ஒரு பட்டாளம் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்குகிறது. அந்த பட்டாளம் பெரியார் பட்டாளம், அந்த பட்டாளம் அண்ணாவின் பட்டாளம், அந்த பட்டாளம் திராவிட கருத்தியல் பட்டாளம், அந்த பட்டாளம் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் பட்டாளம். ஆகவே நாங்கள் அண்ணாவின் உருவம் பொறித்த கொடியையும், நாங்கள் பெரியாரின் உருவம் பொறித்த கொடியையும் பிடித்து உயர்த்தி பிடிப்போம். இந்த உயர்த்தி பிடிப்பதால் மாநில சுயாட்சியை நாங்கள் உயர்த்தி பிடிக்கின்றோம், தமிழ் மொழியை காப்பதற்கு உயர்த்தி பிடிக்கின்றோம், தமிழ் கலாச்சாரத்தை, பண்பாட்டை, நாகரிகத்தை காப்பதற்கு அரணாக கேடயமாக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் நிற்கும் என்பதற்கு உதாரணம் தான் இன்றைக்கு பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணில் பட்டொலி வீசி பறக்க விடுகின்ற அடிப்படையிலே கருப்பு சிகப்பு நடுவில் எங்கள் காஞ்சி தந்த பேரறிஞர் அண்ணாவின் படம், அவர் காட்டுகின்ற தலைவர் தந்தை பெரியார் படம் பொறித்த கொடியை இன்றைக்கு நாடு முழுவதும், நகரமெல்லாம், பட்டு தொட்டி எல்லாம் பரப்புவோம். கொடியை பறக்க விடுவோம், எங்கும் பறக்கும். இந்த கொடி பறப்பதால் கொள்கை கோட்டமாக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் எதிர்கால தமிழக வரலாற்றில் நிற்கும். நாங்கள் சீட்டுக்காக விளைவ மாட்டோம், கொள்கைக்காக நிற்போம். கொள்கையா கோடியா என்றால் எங்களுக்கு கொள்கை, லட்சியமா லட்சமா என்றால் எங்களுக்கு லட்சியம். லட்சியம் கொள்கை இரண்டும் எங்கள் பெரியார் அண்ணா கொள்கையில் இருப்பதை என்பதை நாட்டிற்கு பறைசாட்டுகின்ற இயக்கமாக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் சபதம் எடுக்கிறது. 2026 தேர்தலோடு எடப்பாடி கூட்டத்திற்கும் இந்த பாஜக கூட்டத்திற்கும் சரியான பதிலை கொடுக்கின்ற அமைப்பாக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பிரச்சாரம் அண்ணா உருவம் பொறித்த கொடியோடு, பெரியாரின் உருவம் பொறித்த கொடியோடு எங்கள் தொண்டர்கள் நாடு முழுக்க தீவிரமாக பிரச்சார பணியில் ஈடுபடுவோம். திராவிட கருத்தியலை வென்றெடுப்போம். சார் பார்த்தோம்னா நீங்கள் வடிவமைச்சிருக்க அந்த கொடியை பார்த்தோம்னா அதிமுக கொடி மாதிரி தான் இருக்குது. மேலே பெரியார் அவர்களுடைய படம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கீங்க. ஏற்கனவே இந்த இரட்டை இலை சின்னம் போன்ற பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள சூழலில் தற்போது நீங்கள் ஒரு பூகம்பத்தை கிளப்புற மாதிரி இந்த கொடியை வடிவமைச்சிருக்க எப்படி சார் பார்க்கலாம்? இது பூகம்தான். இது எடப்பாடிக்கு எதிரான பூகம்பம் அல்ல, சங்கிகளுக்கு எதிரான பூகம்பம், சாதி அரசியல் பேசுவதற்கு எதிரான பூகம்பம், ஆணவ படுகொலை செய்வதற்கு எதிரான பூகம்பம், மதவாத சக்திகளுக்கு எதிரான பூகம்பம், திருப்புறம் போன்ற மலையை கையில் எடுத்து இங்கே அயோத்தி என்று பேசுகின்ற அயோக்கியர்களுக்கு எதிரான பூகம்பம், இங்கே சனாதவாதிகளுக்கு எதிரான பூகம்பம்,
விநாயகர் சதுர்த்தி என்ற பெயரால் இங்கே கலவரம் தூண்டுகின்ற சங்கிகளுக்கு எதிரான பூகம்பம், இது மனு தர்மத்துக்கு எதிரான பூகம்பம், இது சமூக நீதிக்கு ஆதரவான பூகம்பம். இங்கே சனாதன சங்கிகள் கூட்டத்திற்கான எதிரான பூகம்பமாக தான் அண்ணா உருவம் பொறித்த கொடியும் பெரியாரின் உருவம் பொறித்த கொடியும் இருக்குமே தவிர, இந்த அற்பர்கள் பதவிக்காக பல்லிழைத்து கொண்டு, பதவிக்காக நெடுஞ்சானாக விழுந்து கொண்டு, பதவிக்காக கார் டயர் நக்கிகளாக இன்றைக்கு அமித்ஷா மோடி காலில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த அடிமை கூட்டமும் நாங்களும் சமம் அல்ல. நாங்கள் கொள்கை கூட்டம், நாங்கள் ஊழல் கூட்டம் அல்ல. நாங்கள் ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று சொல்லுவோம். ஆனால் ஆட்சி அதிகாரம் எதற்காக? அண்ணாவின் கொள்கையை அமுல்படுத்துவதற்காக, பெரியாரின் சிந்தனையை சட்ட வடிவம் கொண்டுவதற்காக. அண்ணா சொன்னது மாதிரி கொள்கை என்பது நாங்கள் இடுப்பில் கட்டிருக்கிற வேஷ்டி, பதவி என்பது நாங்கள் மேலே போட்டிருக்கிற துண்டு. அதனால் எங்களுக்கு மாண்புமிகு பசும்பொன் பாண்டியனா, மாண்புமிகு பசும்பொன் பாண்டியனா என்று சொன்னால் மாண்புமிகு பசும்பொன் பாண்டியனாக இந்த இயக்கம் வலிமை பெறும், நடத்துவோம். அதனால அற்பர்கள் எட்டப்பர்கள் இந்த காட்டி கொடுக்குற கூட்டத்துக்கு சமமானவர்களாக எங்கள் பேச வேணாம். நாங்கள் கொள்கை அறிமாக்கள், நாங்கள் கொள்கை சிங்கம். எங்களுக்கு திராவிட இயக்க கருத்தியலை கற்றுத்தந்த பெரியார் எங்களுக்கு வழிகாட்டி தலைவர், எங்களுக்கு அண்ணா வழிகாட்டி தலைவர், எங்களுக்கு எதிர்கால தமிழ் தேசம் உருவாவதற்கு எங்களுக்கு பிரபாகரன் வழிகாட்டி தலைவர். அப்படிதான் வீரமா இருப்போமே தவிர சும்மா இந்த லஞ்சத்துக்காக ஊழலுக்காக அரசியல் செய்கிற அற்ப அரசியல் கூடாரம் அல்ல அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம். கொள்கை கூடாரம் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம். அதில் கூடுதலாக பார்த்தோம்னா நீங்கள் உங்களுடைய பழைய கொடியில் பார்த்தோம்னா எம்ஜிஆர், அண்ணா, ஜெயலலிதா அவங்களாம் இருப்பாங்க. தற்போது அவங்களுடைய எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்களுடைய படத்தை நீக்குவதற்கான காரணம் என்ன சார்? நாங்கள் எங்கள் நெஞ்சத்திலிருந்து நீக்கவில்லை. திராவிட இயக்க கருத்தியலாளர் என்று சொல்லுகின்ற பொழுது, திராவிட இயக்க கொள்கை வழிகாட்டில் என்று சொல்லுகின்ற பொழுது எம்ஜிஆர் உண்டு. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொன்ன எம்ஜிஆரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். லேடியா மோடியா என்று கேட்டு மோடி அலையை தடுத்து நிறுத்திய வீராங்கனை அம்மா ஜெயலலிதாவை ஏற்றுக்கொள்வோம். வாழ்நாள் முழுவதும் 3/4 நூற்றாண்டு காலம் தமிழை தன் மூச்சாக ஏற்று சனாதன சங்கிகளுக்கு எதிராக செயல்பட்ட கலைஞரையும் நாங்கள் எங்கள் வழிகாட்டி தலைவராக ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இன்றைக்கு தேவை இளைய சமுதாயத்துக்கு பெரியார் யார், பெரியார் கொள்கை என்ன, அண்ணா லட்சியம் என்ன, இதுதான் தேவை. ஆகவே பெரியார் அண்ணா படத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வருகிறோமே தவிர யாரையும் நீக்கவில்லை. எங்கள் நெஞ்சு நிறைந்த தலைவர்கள் அவர்கள். இந்த கொடி அறிமுகத்துக்கு பின்புறத்து வந்து திமுக இருப்பதாக ஒரு கருத்து வருது. இந்த கொடி அறிமுக அதனுடைய ஏதாவது பங்கு இருக்காங்க சார்? இல்லை, நிச்சயமாக நாங்கள் யார்ட்டையும் பெட்டி வாங்க மாட்டோம், காட்டியும் கொடுக்க மாட்டோம். நாங்கள் தூக்கு மேடை கூட ஏற தயாராகவும், தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் கலாச்சாரத்துக்காக, திராவிட கருத்தியலுக்காக. ஆனால் திமுக இல்லாமல் நாடு இல்லை. எங்களுக்கு பின்னாடி மட்டும் இல்லை, அனைவருக்கு முன்னாடியும் அனைவருக்கு பின்னாடியும் 75 ஆண்டு கால திமுக வரலாறை தூக்கி எறிஞ்சிட்டு யாரும் அரசியல் போய முடியாது. அதனால் திமுக என்பது சாதாரண குப்பத்தொட்டியில் தூக்கி எறியக்கூடிய இயக்கம் அல்ல, சமூக நீதி இயக்கம். இன்னைக்கு நாங்கள் பேசுகிறோம்னா கலைஞரின் எழுத்து, நாங்கள் இன்னைக்கு நிற்கிறோம்னா திமுகன்னு சொன்னால் பெட்டி வாங்குறது மட்டும் தான் திமுக வேலை, அது வாங்குவாங்க சில பேர். நாங்கள் அப்படி அல்ல. எங்களுடைய மானசீக ஆதரவு சமூக நீதிக்காக, கலாச்சாரத்திற்காக, பண்பாட்டிற்காக, நாகரிகத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னால் நிற்போம், முன்னால் நிற்போம். சார், அப்போ உங்களுடைய கட்சியினுடைய செயல்பாடு வந்து 2026 அந்த சட்டமன்ற தேர்தல் நோக்கி தான் அந்த கொடி வடிவமைப்பா, இல்லை வந்து மக்களுக்காக வீரியமாக போராடுவதா? என்றைக்கு மக்களுக்காக வீரியமாக போராடுவது. நாங்கள் சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவ வேண்டும் என்று கேட்போம், நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவ வேண்டும் கேட்போம். யாருக்காக? எங்களுடைய திராவிட இன மக்களுடைய கலாச்சாரத்தை, சமூக நீதியை காப்பதற்காக. நாங்கள் இந்த மக்களின் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் எங்கள் குரல் ஒலிப்பதற்கு திமுக ஆதரவு தேவை என்று சொல்லுவோம். சட்டமன்றத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க கேட்போம். சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் வாய்ப்பு இல்லையா? அதற்காக இந்த கட்சி இல்லை. இந்த கட்சி மக்கள் மன்றத்தில் நிற்கும். ஆனால் ஜனநாயக ரீதியாக சனாதன சக்திகளை எதிர்க்கக்கூடிய, சமூக நீதி ஆதரிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த சமரசமின்றி மக்களுக்காக ஆதரிப்போம். நன்றி சார். நன்றி.